யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு மனம் மாறாத குணம் மாறாத ஒரு வெண்டைக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் பருப்பு, அது கழுவி நான் குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு அந்த பருப்புக்கு போட வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பூண்டு முழுசாக, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி முழுசாகவே போடுங்க. நான் சின்ன வெங்காயமாக இருக்குது, நான் 2 வெங்காயமாக எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். இவ்வளோதாங்க. நீங்கள் முழுசாகவே போடுங்க, அரிஞ்சு போட வேணாம். முழுசாக போட்டால் அது தனி டேஸ்ட் கொடுக்குங்க. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அதால் தான் அந்த பதம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் மஞ்சத்தூள் எதுவும் போட வேணாம். நீங்கள் அப்படியே வந்து மேல்முடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 2 விசில் வரட்டும் பருப்புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிஞ்சிக்குங்க. ஆனால் பொடியாக வேணாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், 2 தக்காளி. அவ்வளோதாங்க. புளி வந்து தேவையான அளவு, ஒரு கூலிகுண்டு அளவு. இவ்வளோதாங்க. மிளகாய்த்தூள், நம்ம வீட்டுக்கு குழம்பு கரைப்பலைகள் அந்த தூள் தான். அடுத்து எண்ணெய், கடுகு. இவ்வளோதாங்க. ஒரு சாம்பாருக்கு ஈஸியானதான். ஆனால் இது வைக்கிற மெத்தட் தான் முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய். இது நான் வீட்டிலே ஆடி வச்சுப்பேங்க. நான் கடையில் ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போதும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஏன்னா இந்த வெண்டைக்காய் சாம்பார்ன்றது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எல்லாருமே வைப்பீங்க. ஆனால் அதோட மருத்துவத்தன்மை மாறாமல் வைக்கணும். அதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஜீரகம், கடுகு பொரிஞ்சவுடனே நீங்கள் வந்து வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வறுக்கிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிங்க. கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கும், அதற்காக தான். ஆனால் நீங்கள் வந்து நிறைய போட்டு போகிறீங்க, இல்லை ஞாபகம் இல்லாமல் அப்புறம் குழம்புல ஒரு வாட்டி போட்டு போகிறீங்க. அதனால் இது ஞாபகமாக செய்யுங்க. வெங்காயம் போடும்போது வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக கூட போட்டு வதக்கிங்க. அப்புறம் சாம்பார் நீங்கள் கொதித்து லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. பொன்னிறமாக நீங்கள் அது வறந்த உடனே தக்காளி கொஞ்சம் போட்டுருங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு பாதி பதம் அளவுக்கு தான் வதங்கணும். ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கினா அந்த மனம் போயிடும். தக்காளி வந்து ஒரு திட்டமாக அதை வதக்கிறதுக்குங்க. இவ்வளோதாங்க. சாம்பாருக்கு ஒரு கம சாம்பாரும் வைக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள். ஒரு பாதி பதம் இருந்தால் போதும். இதில் நீங்கள் வெண்டைக்காய் வந்து நம்ம அரிஞ்சு வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நீங்கள் தேவையான மிளகாய்த்தூள், நீங்கள் இப்போ எனக்கு நான் 150 கிராம் பருப்புக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாய்த்தூள் பண்ணால் ஒரு 4 ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதிலே அந்த பச்சை வெண்டைக்காயில் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் ஒரு சுற்றி விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த எண்ணெய், அந்த மிளகாய்த்தூள் எப்பவுமே வெடிப்படிக்கும். நம்ம எண்ணெயில் ஒரு வாட்டினோம்னா அப்போ வந்து வெடிப்பு வராது. அதனால தான் இந்த வெண்டைக்காய் வதக்கக்கூடாது. இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. வெண்டைக்காய் எக்காரத்தை கொண்டு வதக்கக்கூடாது. ஏன்னா அது மருத்துவத்தன்மை குணம் போயிடும். அந்த மிளகாய்த்தூள் கூட அந்த எண்ணெயோடு கலந்துடணும். அவ்வளோதான் மிளகாய்த்தூள். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பருப்பு வேக வச்சா இல்லைங்களா, சப்போஸ் பருப்பில் தண்ணி இல்லைன்னா கூட நீங்கள் அதில் தண்ணியை ஊற்றி அந்த பருப்போடு கலக்கி அந்த தண்ணியை ஊற்றி தான் நீங்கள் வேக வைக்கணும். வெறும் தண்ணி ஊற்றினால சாம்பாரோட மனம் டேஸ்ட்டு கம்மியாயிடும். இந்த பருப்போட தண்ணி இருக்குங்களா, இதை மட்டும் நீங்கள் அந்த காய் முழுகிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் வேக போட்டுருங்க. இவ்வளோதாங்க. இருத்துட்டு சப்போஸ் ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த கொஞ்சம் கூட பருப்பில் சேர்த்து தான், நீங்கள் வெறும் தனியாக ஊற்றாதீங்க. பருப்பில் சேர்த்து தான் நீங்கள் ஊற்றணும். அந்த வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு இருந்தப்போ ரொம்ப தண்ணி வேணாம். இந்த வெண்டைக்காய் வந்து தண்ணி அதிகமாக, நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு வெண்டைக்காய் முழுசாகவே போயிடுச்சு. தண்ணி அதிகமாக ஊற்றினா சல்லுன்னு இருக்கும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சமான தண்ணியில் தான் வேகணும். அது பருப்பு தண்ணியில் தான் வேகணும். அதுதான் மணமாக இருக்கும். இப்போ இவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு மூடி போட்டு அந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஆகும். அந்த வெண்டைக்காய் வெந்ததாங்க உங்களுக்கு பதம். நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும். அந்த பதத்துக்கு மிளகாத்தூளும் நல்லா கொதிச்சிரும், வெடுப்படிக்காது. அவ்வளோதாங்க. மூடி போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மொத்தல ஒரு லைட்டாக கடைச்சிக்கிட்டு அதில் புளி தண்ணி கரைச்சி அந்த பருப்போடு சேர்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. இப்போ இந்த சாம்பார் இங்கே பாருங்கள், அந்த பருப்போடு அந்த வெண்டைக்காய் வந்துருச்சுங்களா, அந்த வெண்டைக்காயோட சுவையும் அந்த மனமும் சூப்பராக இருக்குங்க.
இவ்வளோதாங்க. இது புளி தண்ணி இதில் ஊற்றி இந்த பருப்பு கடைஞ்சிருக்கேன். இப்போ அந்த வெண்டைக்காயோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காய் வந்துருக்கோம். இந்த புளி தண்ணி பருப்பு தண்ணி ஊற்றும்போது ஒரு 2-3 கொதி இருந்தால் போதுங்க. ரொம்ப பருப்பு வந்து லாஸ்ட்டில் ஊற்றும்போது அதிகமாக கொதிச்சுன்னா மனம் போயிடும். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டு ஒரு 3 கொதி கொதித்தோடனே நீங்கள் உப்பு இருக்கான்னு நான் பார்த்து டேஸ்ட் பண்ணி நீங்கள் கூட சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்லாம். ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இது இப்படி இந்த மெத்தட் வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆவி காட்டி கூட லாஸ்ட்டில் கொதிக்கும் போது கூட போட்டு சேர்க்கலாம். ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது அந்த மருத்துவ குணம் போயிடும். நம்ம மூட்டு ஏங்கிறதுக்கு கை மூட்டு கால் மூட்டில் ஏங்குற அந்த பசைக்கே இது காரகமே இந்த வெண்டைக்காய் தாங்க. அது இல்லாமல் நமக்கு பிபி, ஹை பிபி, லோ பிபி இது எல்லாமே இந்த ப்ரெஷர் எல்லாமே சரி பண்ணும் இந்த வெண்டைக்காய். சும்மாவே சாதாரண ஒரு ப்ரெஷர் அதிகம் லோவாக இருக்கும் ஹையாக இருந்தாலும் ஒரு 5 வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காயை காலையில் வெறும் வயிற்றில் மென்று தின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்தமாரி சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் வைக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள். இப்படி தான் வைக்கணும். மனமாக குணமாக சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. நான் வந்து ஒரு கட்டாயிட்டு சாதம் போட்டு சாம்பார் ஊற்றும்போது இப்போ நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதுதாங்க. ஒரு 3 கொதி இருந்தால் போதுங்க. மஞ்சத்தூளை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய்த்தூளை போட்டு அரைப்போம். அதனால தான் நான் வந்து மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை. இவ்வளோதாங்க. சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாசமாக ஒரு நல்லா இருக்குங்க. நம்ம எண்ணெயில் வதக்காமல் இந்த சாம்பார் வச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்.